அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைந்திருக்க. நாகராஜ் வணக்கம். ஆட்சியில பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. இப்போ காங்கிரசுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு பாக்கணுமா, இல்ல முதலமைச்சரே வெளிப்படையாக பேசி முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு பாக்கணுமா? இல்ல, முதலமைச்சர் வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு பாக்குறாரு, ரைட். அண்ட் காங்கிரஸ்க்கு மெசேஜ் கொடுக்கணும்னு பாக்குறாரு. அந்த மெசேஜ் ஆல்ரெடி வந்து மேல வந்து கன்வே ஆயிடுச்சு, ரைட். காங்கிரஸ் போட்ட டிராமாவுக்கு, இந்த சீட்டு பேரம் டிராமாவுக்கு முதல்வர் வந்து முடிவு கட்டணும் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு கட்டணும்னா இதுக்கு சொல்யூஷன் வரணும், சும்மா எழுதிட்டு இருக்கணும். இங்க பாருங்க, இத்தனை நாள் வந்து வேற கூட்டணிகளை பத்தி பேசிட்டு இருந்த ஒரு விவாதங்கள், இந்த காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்குமா, காங்கிரஸ் ஒன்னா இருக்குமா, திமுக ஒன்னா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு விவாதங்கள் மாறும்பொழுது அது பர்செப்ஷன் பேட்டர்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை படுது. திமுக என்னைக்குமே வந்து ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு, தோக்கிற நிலைமையில இருக்கு. அந்த பர்செப்ஷனை விடக்கூடாதுன்றத ரொம்ப கிளியரா இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாவே அந்த பர்செப்ஷன் பேட்டர்ல வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எடப்பாடி வந்து ரொம்ப அசால்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேர்தல் வாக்குறுதி அனுப்புறாரு, திருப்பி வந்து அமித்ஷா வரான்றாங்க, மோடி வரான்றாங்க. சோ இந்த சைட் இது எப்படி பர்செப்ஷன் உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷனை உருவாக்குது. அந்த பர்செப்ஷன் கெய்னிங் மொமெண்டம்க்கு இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் இந்த முதல்வர் இன்னைக்கு வந்து பேசியிருக்கார். முதல்வர் இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் செய்யும் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை வந்து முதல்வர் வந்து சுட்டி காட்டிருக்கார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா காங்கிரஸ் பண்ற பாலிடிக்ஸையும் உடைச்சிட்டாரு முதல்வர் அப்படின்றதுதான் வந்து கிளியரா தெரியுது இதுல. ஏன்னா நான் இது நம்ம விவாதங்களும் 2-3 வாட்டி சொல்லிட்டேன், இது ஒரு பேட்டர்னாவே இவங்க வச்சுட்டு இருக்காங்க இந்த பிராக்டிஸ. சோ இந்த பிராக்டிஸ வந்து பேட்டர்னா வச்சிருக்கிறதுனால இதை உடைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி முதல்வர் உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் கிளியரா தெரியுது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 10% 15% பார்ட்டியா இருக்கும்போது இங்க 3-4% பார்ட்டியா தான் இருக்கு, ரைட். அப்போ அங்க இருக்கிற இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், திமுக கூட்டணிலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. தாவேக்காவோட கூட்டணி போனா அது வந்து விஷ மருந்துல சாப்பாடு கலந்து சாப்பிட்டுட்டு அது திருப்பி விஷத்தை குடிக்கிற மாதிரி, அவ்வளவு டேஞ்சரஸ் அது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஏன் வந்து அந்த சைட் போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் வந்து இது நிக்குது. இது சுமூகமா முடிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸோட டிராமாவும் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட நகருக்கு முதல்வர் வந்து சென்று விட்டார் அப்படிதான் பார்க்கணும். ஆனால் முதல்வர் காங்கிரஸ் பண்ண பைத்தியகார்த்தனமான ஒரு பாலிடிக்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். பாருங்க, இன்னைக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன, காங்கிரஸ் கூட இருக்கிறது தான். இப்ப காங்கிரஸ் வந்து வெளியில போச்சுன்னா திமுகவுக்கு வந்து இன்னும் இணக்கமான சூழ்நிலை தான். ஏன்னா இங்க 10 எம்பியை வந்து சாலிடா கொடுக்குற ஒரு மாநிலமாக இது இருக்கு. ஜஸ்ட் கூட்டணியில் இருக்கிறதுக்காக ஒரு எம்பி வராங்க. தனியா இருந்தாங்கன்னா 2% 1% வருவாங்கன்னு தெரியாது, ரைட். அது பிளஸ் ஸ்டாலின் ராகுல்ன்ற ஒரு காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வந்து ஒர்க் அவுட் ஆகி வின் பண்ண காம்பினேஷன். அதையும் பிரேக் பண்ணணும், கரெக்டா? சோ இதுதான் விஷயம் கார்கே. அதுல இன்னொன்னு, இப்ப தாவேக்காவை காட்டிதான் இங்க பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப தாவேக்கா கூட ரமேஷ் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. சிலர் வந்து தாவேக்காட்ட வர்ற மாதிரி சொல்லி பேரம் பேசுறாங்க அப்படின்னு. அது தாவேக்காவுக்கும் தெரியுதா? தாவேக்காவுக்கு என்ன தெரியுதுன்னே தெரியல கார்கே. தாவேக்காவை எல்லாரும் யூசி நிலாச்சோறு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல, அங்க பாரு நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி தாவேக்காவை காமிச்சு எல்லாருமே சீட்டு பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த சீட்டு பேரத்திலேயே வந்து ரொம்ப நாமினல் நடந்தது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து விசிகா மட்டும் தான். மற்ற எல்லா கட்சிக்கும் எவ்வளவு சீட் வரப்போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. விசிகா மட்டும் ரொம்ப நியாயமா நடந்தது சார். நான் அதாவது அந்த ட்ரஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போறாரு திருமாவளவன் அவர்கள். சோ இந்த விஜய் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஃபார் பொம்மை, அதாவது குழந்தைங்களுக்கு பொம்மையை காமிச்சு விளையாட்டு காமிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு தவிர வேற எதுவுமே இல்லை பாலிடிக்ஸ்ல. விஜயை நம்பி போவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, ஜெயிச்சாதானே ஆட்சியில பங்கு. ஜெயிக்கணுமே, ஜெயிக்கிறதுக்கு எப்படி முடியும்? 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.